Hi Pa, good evening. Hi guys. Hi Geeta. First comment super. Trailer மாசான்ச்சா okay fine. So start பண்ணுவோமா? எல்லாரும் வந்தாச்சா? எஸ் ஸ்கூல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு எப்படி போச்சு ஸ்கூலு? ஜாலியாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? எஸ் டீட்டெயில் படிக்கலாமா? சிவிக்ஸு ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்கூல் எப்படி போச்சு? ஹாய் கீதா, சூப்பராக போச்சா? பரவாயில்லையே. ஓகே, எல்லோரும் ஜாலியாக வந்து ஸ்கூல்லாம் லெசன்ஸ்லாம் கவனிச்சிங்களா இல்லை சும்மா வந்து ஏதோ நடத்துகிறீங்கன்ட்டு உட்காந்துட்டு வந்தீங்களா? எப்படி போச்சு? எல்லா கிளாஸையுமே சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்களா? எஸ் சுந்தரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சுந்தரமூர்த்தி ரைட்? ஓகே சொல்லுங்கள், எப்படி போச்சு? சுமி ஹாய்ப்பா. யாரும் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியா இல்லையா? பயாலஜினாலே தூக்கமாக வருதா? சூப்பர் தான் போங்க. ம் எஸ் கோமதி ஹாய்ப்பா ஹாய். எல்லாரும் சோஷியல் கதை கேட்டு தூங்குறவங்கள பார்த்துருக்கேன், பயாலஜி கிளாஸில் தூக்கம் வருது. ஓகே எஸ் பிருத்திகா ரைட்? ஹாய்ப்பா குட் ஈவினிங். சோஷியல் ரொம்ப டஃப்பாக இருக்கா? இன்றைக்கி நம்ம ஈஸியாக படிச்சிடலாம், டோன்ட் வரி. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சோஷியலில். ஸோ 10th சோஷியலில் சிவிக்ஸ் தான் பார்க்க போகிறோம், சரியா? சிவிக்ஸ் சாப்டர் 1ஓட 5 மார்க்ஸ், எக்கனாமிக்ஸ் சாப்டர் 1ஓட 5 மார்க்ஸ் ரெண்டுமே பார்ப்போமா? 12th நீங்கள் 11th ஓகே ஃபைன்ப்பா ஃபைன். எஸ் எல்லா கிளாஸ்லேயும் ப்ராப்பராக வந்து அட்டண்டன்ஸ் போட்டுறீங்க கீதா, சூப்பர். ஓகே ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆல்ரெடி லேட் ஆச்சு. 5 மார்க் டஃப்பா? நம்ம புரிஞ்சு படிக்கலையோ? இன்றைக்கி புரிஞ்சு படிச்சிடலாமா? ரெடியா? அச்சோ, அப்போ நம்ம வந்து லைக் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து படிக்க ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். இல்லை இன்றைக்கி படிச்சிருவோமா ஜாலியாக? எஸ் ஓகே. ஸோ இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸ் மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஸோ நடுவில் யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரும் வந்து நிறையா மெசேஜஸ் எல்லாம் போட்டுட்ருக்கக்கூடாது டீச் பண்ணிகிட்ருக்கப்போ, சரியா? ஒன்ஸ் நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கிளாஸ் எண்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஜென்ரலாக வந்து கேட்கணும் அப்படின்னா லாஸ்ட் 10 minutes ஒரு 5 minutes நம்ம வந்து வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஜென்ரலாக நம்ம பேசிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நடுவில் யாராவது தேவையில்லாமல் மெசேஜஸ் போட்டுட்ருக்கீங்க, கமெண்ட் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஸோ நீங்களே என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஜென்ரலாக ஏதாவது மெசேஜ் போட்டாங்கன்னா நீங்களே வந்து கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணிவிடுங்க, சரியா? 92 சூப்பர்ப்பா. 12 சோஷியல்லையா? 1 minute பென் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எஸ் சோஷியல்லையா? ஓகே இப்போ நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? 5 மார்க்ஸ் பார்க்கலாமா? எஸ் ரெடி? 5 மார்க்ஸ்னாலே எங்களுக்கு பயமாக இருக்குது, பார்த்தாலே எல்லாம் பெருசாக 8 மார்க் மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்லேருந்து 8 மார்க்கே கேட்க மாட்டாங்க இல்லை? அந்த மாதிரிலாம் தோணும், கரெக்டாக? 98 செம்ம கீதா, ஃபென்டாஸ்டிக். எஸ் சூப்பர், ரெடிப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். எக்ஸ்பிளைன் தி salient features of the Constitution of India, COI அப்படின்னு சொல்லும் இல்லையா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னப்பா? எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need to know what is constitution. Do you all know constitution என்ன? ஒரு சின்ன ஐடியா இருக்கா?
2 years back ஈஸியாக இருந்துச்சா? ஓகே ஃபைன். ஓகே ஸோ கான்ஸ்டிடியூஷன் இஸ் நத்திங் பட் என்னன்னா ரூல் புக்கு மாதிரிப்பா. ஒரு கண்ட்ரி எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் புக் மாதிரி இருக்குன்னா அதுதான் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே இட்ஸ் லைக் ஜென்ரலி ஒரு ரூல் புக் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு கண்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா எடுத்துக்கலாம். அது எப்படிலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், எப்படிலாம் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் புக் மாதிரி இருக்கும். ஓகே இதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் என்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நிறைய salient ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் த லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் த ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ நிறையா வந்து இந்த மாதிரி ரூல் புக்லாம் இருக்குது சரியா. பட் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 பெருசு இல்லையா, நிறைய ஸ்டேட் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப பெரிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இந்தியா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ டைவர்ஸ் கண்ட்ரியாக இருக்குது. ஸோ நிறையா லாங்குவேஜஸ், நிறையா ஸ்டேட்டு, ரிலீஜியன் சொல்லிட்டு நிறைய பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கான ரூல்ஸ் அப்படின்றது ஒரு கொஞ்சமாக எழுத முடியல ஓகேவா. ஸோ இதுக்கான கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இட் இஸ் த லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் த ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். வேர்ல்டில் நிறைய கான்ஸ்டிடியூஷன் லைக் நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. பட் இந்த இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்த விட ரொம்ப பெருசாக அதிகமாக வந்து இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய கண்ட்ரி. ஸோ நிறையா ஸ்டேட்டு, நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்குது, நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்றதுனால. ஓகே ஃபைன். இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்கிறான். சில ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஸோ அந்த ரூல்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ ஈஸியாக நம்ம மாற்றிக்க முடியாது. ஆனால் சில ரூல்ஸ் வந்து ஓகே இதெல்லாம் ஓகே அப்படின்னா வி கேன் சேஞ்ச் இட் அப்படின்றாங்க. சில ரூல்ஸ் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல்ஸு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ரிஜிட். இது ரொம்ப ஃபர்மாக அப்படியே தான் இருக்கும். வி கான்ட் ஏபிள் டு சேஞ்ச் இட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், நெக்ஸ்ட் பாருங்கள். இட் எஸ்டாப்ளிஷஸ் அ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். வாட் இஸ் மீன் பை ஃபெடரல் சிஸ்டம்? எனி ஐடியா? ப்ளீஸ் டேக் அ கெஸ். ஸோ எல்லாரும் வந்து கிளாஸில் ஸ்கூலில் வந்து கவனிச்சிருப்போம். ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபெடரல் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் C+S which means சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே இருக்குல்ல, கரெக்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இது ரெண்டுமே வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிச்சு. 2 லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு 2 லெவல்ஸாக இருக்குது அப்படின்னா ரெண்டுத்துக்கும் பவர்ஸ் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இதை தான் நம்ம ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ இந்தியா ஒரு பெரிய பெரிய கண்ட்ரி இல்லையா. ஸோ நிறையா ஸ்டேட் வந்து அதுக்குள்ளே இருக்குது, நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது, நிறையா ரிலீஜியன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ரூல் புக் அப்படின்றது அவ்வளோ ஈஸியாக குட்டியாக நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இந்த வேர்ல்டில் நிறையா கான்ஸ்டிடியூஷன் வந்து இருக்குது இல்லையா. ஸோ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ வென் கம்பேர்ட் டு அதர்ஸ் நம்ம பண்ணும்போது இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசு, அதிகமாக தான் கொடுக்க முடியுது அப்படின்றாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன சொல்கிறோம்? எஸ் சுமி ஹாய்ப்பா. ஓகே ஸோ செகண்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன சொல்கிறோம்? இது வந்து ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, பில்டினாக இருக்குது. லைக் இந்த சென்ஸ் ஸோ இந்த ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த ரூல்ஸை நம்ம இஷ்டத்துக்கு வி கான்ட் சேஞ்ச் இட் இல்லையா. ஸோ அது வந்து ரிஜிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள், அதாவது சில ரூல்ஸை நம்மளால் மாற்றிக்க முடியும். ஓகே இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம மாற்றிக்க முடிஞ்சுது அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? இட் எஸ்டாப்ளிஷஸ் அ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருப்பாங்க. தட்ஸ் இட். இந்த 3 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் போகலாம். இட் எஸ்டாப்ளிஷஸ் the parliamentary system not only at the center but also in the state. அதாவது சென்டர் in the sense சென்ட்ரலில் மட்டும் இல்லாமல் ஸ்டேட்லேயும் அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும்? ஓட்டிங்க்கு இல்லை ஃபர்ஸ்ட்டு பீப்புள் வந்து ஓட் பண்ணலாம், இல்லை எலெக்டிவ்ஸ் அதாவது வந்து ரெப்ரசன்டேட்டிவை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ சில மைனாரிட்டி பார்ட்டிஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் அட் த சேம் டைம் Prime Minister is going to rule or lead a government. இதுதான் இங்கே என்ன சொல்கிறோம்? பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். எஸ் ஃபைன். சிவிக்ஸ் சாப்டர் 1பா ஓகேங்களா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ்
It provides an independent judiciary. First of all, you need to know what is judiciary. Okay, judiciary அப்படினா it's nothing but court. Okay, judiciary அப்படினா என்னப்பா? Judiciary அப்படினா கரெக்ட். ஓகே, சரி. இப்போ ஜுடிஷியரி அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? கோர்ட்டு. ஒன்றும் இல்லைப்பா, கோர்ட்டு தான், ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் எப்படி ஐயோ ஓகே. ஸோ இந்த கோர்ட்டெல்லாம் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட லைக் யூனோ ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக ஜாலியாக வந்து ஒர்க் பண்ணலாம். ஜாலி இந்த சென்ஸ் நான் அப்படி சொல்ல வரல. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா பீப்புள் வந்து அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்குற ரைட்ஸ் வந்து பீப்புளுக்கு இருக்குது. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு அண்டர் ப்ரெஷரில் தான் இருப்பாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் அந்த மாதிரி இல்லை சாரி, கோர்ட் அந்த மாதிரி கிடையாது. கோர்ட்டுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது. கரெக்டாக, பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட இருந்து கோர்ட்டுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது. அதுதான் வந்து டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ நான் தெளிவாக இன்னும் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அடிச்சுட்டு இருக்கீங்கன்னா யார் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவா? ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சம்திங் ஏதோ ஒரு சண்டை, 2 பேருமே வந்து அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா யார் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவா? யார் வந்து உங்களை சேவ் பண்ணுவா? சொல்லுங்கள். ஒரு கிளாஸில் அப்படின்னா அதை நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரி தான். ஓகே, அதே மாதிரி இட் மேக்ஸ் இந்தியா அ செக்யூலர் ஸ்டேட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. செக்யூலர் இன் த சென்ஸ் இது வந்து நிறையா ரிலீஜியன்ஸ் இருக்குது. மெனி ரிலீஜியன்ஸ் வந்து இருக்குது. வாட் ஆர் ஆல் த ரிலீஜியன்ஸ்? கேன் யூ ஆல் லிஸ்ட் இட்? லிஸ்ட் பண்ண முடியுமா? எஸ், கீதா 11th standard. Okay, fine. Is any of you? No one is there. யாரும் இல்லையா? யாரும் லிஸ்ட் அவுட் பண்ண முடியாதா? சி, ஜென்ரல் தான்ப்பா. ஹிந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சிக்கிசம், புத்திசம், இதெல்லாம் தெரியுமா? எஸ், சிக்கிசம், புத்திசம், ஜெயினிசம், இந்த மாதிரி நிறையா ரிலீஜியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இந்தியாவை பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் மட்டும்தான் ஹிந்துவுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ப்ரையாரிட்டி கொடுப்போம், கிறிஸ்டியானிட்டிக்கு மட்டும்தான், இஸ்லாமுக்குலாம் ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டோம், அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவோம் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். இதை தான் நம்ம நெக்ஸ்ட் பாயிண்டில் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இட் இன்ட்ரடியூசஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். தட் இஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 18 years இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் என்னது, எல்லாருக்கும் வந்து ரைட்ஸ் வந்து இருக்குது இல்லையா? என்ன ரைட்ஸ் இருக்குது? ரைட் டு ஓட். பீப்புள் எலெக்ஷனில் பீப்புளை வந்து நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம்? செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த ரைட் வந்து எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் இல்லை, 18 இல்லைனா 18 above இருக்கிறவங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட் ப்ரொவைட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். வாட் இஸ் மீன் பை சிங்கிள் சிட்டிசன்ஷிப்? ஓகே, எஸ், சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னா என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னது? இதுக்காவது நம்ம ஆன்சர் பண்ணலாமா? சி, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் பண்ணலாம்ப்பா. ஓகே, கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கும்போது ஆன்சர் ஏதாவது தெரியுது அப்படின்னா யூ கேன் சே. ஓகே, அன்னெசரி கமெண்ட்ஸ் மட்டும்தான் வேண்டான்னு சொன்னேன். தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறோம்? சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னா நிறைய சில கண்ட்ரிஸ் பார்த்துக்கோங்களேன். நேஷ்னலும் இருக்கும். சில கண்ட்ரீஸில் 2 people இருப்பாங்க. ஓகே, நேஷ்னலும் இருக்கும், ஓகே, ஸ்டேட்டும் இருக்கும். ஓகே, நேஷ்னல் சிட்டிசன்ஷிப்பும் இருப்பாங்க, ஸ்டேட் சிட்டிசன்ஷிப்பாகவும் இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன், நம்மலாம் இந்தியன்ஸ் இல்லையா? ஸோ அது. ஸோ இட் மேக்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ், எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி. அதாவது எஸ்சி இன் த சென்ஸ் ஸ்கெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், இங்கே வந்து ஸ்கெட்யூல்டு ட்ரைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பிசி, பிசிசி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. ஸோ அந்த மாதிரி லோ லெவல்
கேஸ்ட் எல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்கக்கூடாது, பாகுபாடு யாருக்கும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ரூல் புக்கில். எஸ் ஃபைன். ஸோ என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், வேர்ல்டில் வந்து நிறையா இருக்குது இல்லையா? ஸோ நம்ம இந்தியா அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் வந்து லாங்குவேஜஸ் நிறையா இருக்குது, ரிலீஜன்ஸ் நிறையா இருக்குது, ஸ்டேட் நிறையா இருக்குது, எல்லாமே நிறையா இருக்குது, ரைட்? ஸோ அதனால இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெரிய ஒரு ரூல் புக், லென்த்தியஸ்ட் ஒரு ரூல் புக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுறோம். அது முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறோம்? செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணுறோம்? எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்க முடியாது, இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இது பார்ட்லி ரிஜிடாக இருக்க போகுது, பார்ட்லி இட்ஸ் கோயிங் டு பி ஃப்ளெக்சிபிள். ஃப்ளெக்சிபிள் இன் த சென்ஸ் யூ கேன் சேஞ்ச் இட், பட் நம்ம ரிஜிடாக சேஞ்ச் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூலாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் எஸ்டாப்ளிஷஸ் அ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் த சென்ஸ் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இஸ் கோயிங் டு பி தேர். ஓகே, ஸோ ரெண்டாக நம்மளுக்கு டிவைட் ஆகும், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகுது அப்படின்றாங்க. நாட் ஒன்லி அட் த சென்ட்ரல் பட் ஆல்சோ இன் த ஸ்டேட்ஸ், அதாவது ஓட்டிங் ரைட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இட் ப்ரொவைட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொன்னேன், பட் அந்த எக்ஸாம்பிளுக்கு யாருமே வந்து ரிப்ளையும் பண்ணலை இல்லையா? ஸோ இது எப்படின்னா one minute, okay? Okay. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இன் த சென்ஸ் வந்து கோர்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட்டுக்கெலாம் வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே வந்து இருக்காது. இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா பீப்புளோட ப்ரெஷர் வந்து இருக்கும், இவங்க இது பண்ணல அது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில் இல்லையா? ஸோ அதுக்குள்ளேயே வந்து இப்போ தான் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளேயே வந்து அவ்வளோ ப்ரெஷர் வந்து போடுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செக்யூலர் ஸ்டேட்டாக இருக்க போகுது. இது எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்க போகிறது கிடையாது. நாங்கள் ஹிந்துயிசம்க்கு தான், இஸ்லாமுக்கு தான், கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நோ மோர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றாங்க. எஸ் ஐம் முருகன், ரைட்? ஹாய் ஹாய். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இன்ட்ரடியூசஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸ். அப்படின்னா ஒன்றும் இல்லை, 18 and 18 above இருக்கவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கொடுக்குறோம். எந்த ஒரு பார்ஷியாலிட்டி, நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த ரிலீஜியன் சேர்ந்தவங்க நீங்கள்லாம் வந்து ஓட் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து புத்திசம் அதை நீங்களாம் வந்து நீங்கள் ஓட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லாரும் வந்து ஓட் பண்ணலாம். people who are above 18 or 18 அப்படின்றவங்க. ஸோ அதே மாதிரி சிங்கிள் சிட்டிசன்ஷிப், நிறைய பேர் வந்து நேஷ்னல் சிட்டிசனாக இருப்பாங்க, அதே மாதிரி ஸ்டேட் சிட்டிசன்ஷிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்தியன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான், அந்த மாதிரி ஒன்று தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஃபார் த caste who are all lower caste people, like you know scheduled caste, scheduled tribes or minorities. Okay, yes, fine. Are you clear with this first question? Shall we move on to the next question? Fundamental rights. What are the fundamental rights they are allotted? Shall we see? Yes, ready? Quick up paklama. I think no one is interested to watch this live, right? என்ன இன்ட்ரெஸ்டடா இல்லையா? போர் அடிக்குதா? நாங்களே வீக்கெண்ட் மூடில் இருக்கோம் அந்த மாதிரியா? ஃபைன். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது தான் என்ஷ்ரின்ட் அப்படின்னு சொல்கிறோம். போரா அடப்பாவி. ஃபைன். எங்கே எழுதப்பட்டிருக்கு? பார்ட் 3 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அண்டர் த ஆர்டிகல்ஸ் ஃப்ரம் 12. ஸோ 12 35 ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் கீதா, அப்போ நீங்கள் கொஞ்சம் ஃபயர் போடுறீங்களா? ஓகே, ஸோ என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரைட்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருக்குது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து. ஃபஸ்ட்டு ஈக்குவாலிட்டி, ரைட்ஸ் டு ஈக்குவாலிட்டி. ஓகேவா? எல்லாமே ஈக்குவலாக we need to see அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட்ஸ் டு ஃப்ரீடம், எல்லாருக்கும் வந்து ஃப்ரீடம் இருக்குது. ஓகேங்களா? ஸ்லோவாக சொல்லணுமா? சரி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது ஸோ நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி ரிலீஜியனுக்கான ரைட் என்னென்ன,
அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் என்னென்ன இருக்குது, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் என்னென்ன இருக்குது, அவ்வளோதான். ஸோ 6 ரைட்ஸ் தான் இருக்குது. சிம்பிளாக குயிக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் பாருங்களேன். எஸ் போதும், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரைட், த ரைட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் actually from article 14 pa. Yes, super. Okay, so article 14 la irundhu start agi irukku, but here they are mentioned as article 12. So what's the correct one? edu pa edu correct ah irukku? article 12 inge 14 nu change pannu, right? இல்லை இங்கே 2 ஆர்டிக்கல் கொடுக்கலையா, மிஸ் ஆயிடுச்சா? தெரியலையா, உங்களுக்கே தெரியலையா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஓகே, 1 minute. ஸோ தெரியுதாப்பா? ஓகே கீதா, இங்கே கொஞ்சம் வந்து நெட்வொர்க் இஷ்யூ, தட்ஸ் வை ஐ எம் சீயிங் திஸ். Okay, yes, fine. Is it fine now? Shall we? Okay. So first பாருங்க, equality before law. law na என்ன? தெரியுமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு prohibition of discrimination on grounds religion, race, caste, sex or place of birth. ஸோ religion, இந்த religion தான் புத்திசம், லைக் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ரிலீஜியனுக்கு தான் நாங்கள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்போம், இதெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ரேஸ் இந்த சென்ஸ் இனம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லை, கருப்பின மக்கள், வெள்ளை இன மக்கள் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான். ஸோ அதே மாதிரி கேஸ்ட், எந்த ஒரு ஜாதியும் வந்து இருக்கக்கூடாது, அண்ட் மேல் ஃபீமேல் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் பர்த், இதை வச்சு எல்லாரையுமே வந்து பாகுபாடு, ஸோ இவங்களை இப்படி தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேருந்து வெளில வரணும்ல. ஸோ அதுக்கான ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 15. எஸ், ஸோ ஆர்டிக்கல் 16 பாருங்கள், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ மேல் ஃபீமேல் எந்த மாதிரியான ரிலீஜியன்ஸ் வேணாலும், எந்த மாதிரியான கேஸ்ட் வேணாலும் வந்து ஈஸியாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் ஈக்குவல் தான், நோ பார்ஷியாலிட்டி அப்படின்றதா. ஸோ அதுதான், எல்லாமே சேமாக தான் வரும். என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், ஜஸ்ட் அப்படியே 14லேருந்து நம்ம எழுதிக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, இந்த லோ கேஸ்ட் பீப்புளெல்லாம் டச் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு தாட்டெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம அபாலிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக். ஓகே, மிலிட்ரி அண்ட் அகாடமிக் இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், அபாலிஷ் பண்ணிடணும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம். ஒன் மினிட் பா.
மாட்டேங்குது. பெருசாக காட்டும் போது கரெக்டாக காட்டுது, சின்னதாக காட்டும் போது. இப்போ மேம் ஓகே ஓகே. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சு உரிமை. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். எக்ஸ்பிரஷன், நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸ்ப்ரெஸ் வந்து பண்ணணும், எந்த மாதிரி எப்படிலாம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுமோ யூ கேன், இல்லையா? ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் வந்து இருக்குது. ஓகே, ஓகேவா? என்னப்பா இது? One minute. Is okay fine now? Okay. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மூமெண்ட். நிறைய மூமெண்ட் வந்து நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். என்ன மாதிரியான மூமெண்ட்லாம் படிச்சிருக்கோம்? சாப்டர் 8 எல்லாருக்கும் நடத்திட்டாங்கன்னா நடத்திருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய மூமெண்ட் எல்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அசோசியேஷன் இந்த சென்ஸ் நிறையா பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. சாரி கீதா, எனக்கு புரியலப்பா. நாளைக்கு காமன் லைவ் இருக்கும்ப்பா. ஸோ ஆர்டிகல் 20 படி ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விஷன் ஃபார் அஃபென்சஸ், தென் பர்சனல் லிபர்ட்டி வந்து இருக்கும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப். ஆர்டிகல் 21 பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷனுக்காக. தென் 22 ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் த அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டைன் கேசஸ். சில கேசஸ்லாம் வந்து லைக் இல்லீகலாக வந்து என்ன ஏதுன்னே விசாரிக்காமல் சும்மா போயிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க இல்லையா? ஸோ உடனே வந்து ஃபேமிலி கோர்ட்டுக்கு அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் போயிட்டு அதுக்கு ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் அது கோர்ட் வந்து செக் பண்ணி சரி ஓகே இவங்க எதுவுமே பண்ணல அப்படி சொல்லி திரும்ப வந்து அவங்கள வெளியே கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி இதுவுமே தப்பாக நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர், இல்லையா? குட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்து வேலை தான் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி வேலை பார்க்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ். ஓகே, ஸோ ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறவங்க அவங்களாம். ஸோ ரிலீஜியன், ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன். ஸோ ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஓகே, ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி இந்த டேக்ஸ் எல்லாம் பே பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை வந்து தேவையில்லாமல் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல கோர்ட் வந்து தேவையில்லாமல் வந்து யாரையுமே வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. சரியா? உங்கள் இஷ்டம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக வந்து விட்டுரும். ஸோ அதே மாதிரி ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் வர்ஷிப்ஸ் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருந்து ஃப்ரீடம் வந்து கிடைக்குது இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல்லேருந்து. ஸோ என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ், இதெல்லாமே எஜுகேஷ்னல் ரைட்ஸ். ஓகே, ஸோ right of minorities to establish and administer educational institutions, then constitutional remedies. ஓகேங்களா? ஸோ இட் அலோஸ் த இண்டிவிஜுவல்ஸ் டு சீக் ரெசிட்ரல் அண்ட் வயலேஷன். சில யாராவது வந்து இந்த மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து மீறிட்டாங்க அப்படின்னா அதுக்குமே வந்து ரைட் இருக்குது, நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரைட் ப்ரீஃப்லி ஆன் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். என்ன மாதிரியான ரெமிடிஸ் in the sense what? You all know that, right? Remedies. Generally, what is mean by remedies?
சொல்லலாமா? தெரியாதா? ரெமிடிஸ்னா சொல்யூஷன். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெட்டேக் ஆயிடுச்சு, வாட் இஸ் த ரெமெடி, அந்த மாதிரி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. அந்த ப்ராப்ளம்க்கு எந்த மாதிரி நம்ம சொல்யூஷன் வந்து கொடுக்க போகிறோம். அந்த சொல்யூஷனை கொடுக்க போகிறது யார்? கண்டிப்பாக ஜுடிஷியரி இல்லையா? தட் இஸ் மீன் கோர்ட்டு இல்லையா? ஸோ இதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ன ரைட் கொடுக்குது அப்படின்னா, ஒவ்வொரு சிட்டிசனுக்கும், ஓகே, ஸோ எவ்ரி சிட்டிசன் ஹேஸ் தி ரைட். என்ன ரைட் இருக்குது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம நிறைய ஒரு 6 ரைட்ஸ் பார்த்தோமா? ஸோ அதுதான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் திங். ஸோ எல்லாருக்குமே வந்து ரைட்ஸ் இருக்குது. ஸோ யாராவது கவர்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு அத்தாரிட்டி வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்க, மீறிட்டாங்க அப்படின்னா யூ ஹேவ் த ரைட் டு புட் கேஸ் இல்லையா? ஸோ யாரும் பயந்துட்டு அமைதியாக வீட்டில் உட்கார வேண்டாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாராவது ரைட்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க, யாராவது ரைட்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஐயோ பிரேக் பண்ணிட்டாங்க, ஆனால் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் அந்த புக்கில் அவ்வளோ ரைட்ஸ்க்கு வந்து அவ்வளோ ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, பட் இது மாதிரி பிரேக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபியர் ஆகி வீட்டில் உட்கார வேண்டாம். ஓகே, அக்கார்டிங் டு த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் தேர் இஸ் அ ஆர்டிக்கல் கால்ட், எங்கே இந்த ஆர்டிக்கல்லாம் கொடுத்துட மாட்டாங்களே சரியா? ஸோ அக்கார்டிங் டு சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, according to Supreme Court article number 32 pa, here it is right, article 32 high court padi. Okay, so high court padi வந்து article 226 right, 226 ஓகேங்களா? ஸோ இந்த இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ கோர்ட் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோர்ட்டில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறீங்க சரியா? ஸோ கோர்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் வந்து விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் தெரியும் இல்லை? விசாரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அதையாவது சொல்லுங்களேன்ப்பா, அமைதியாக தான் இருப்பீங்களா? ஈஸியாக தானே கேட்குறேன், ஏதாவது கஷ்டமாக கேட்டேனா? ஸோ உண்மையாலுமே நீங்கள் சொல்கிற மாதிரி வயலேட் ஆகியிருந்துச்சு, பிரேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராகவோ இல்லை அந்த அத்தாரிட்டிக்கு எதிராகவோ என்ன பண்ணும், இந்த கோர்ட் வந்து ரியாக்ட் பண்ணும் சரியா? ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து அந்த கவர்மெண்ட் தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ண சொல்லி அதுக்கு என்ன காம்பன்சேட் பண்ணுமோ தே வில் டூ. ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா திங்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதை நான் சொன்னது அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதிட்டு யூ வாண்ட் டு ரைட் தீஸ் திங்ஸ். இதுதான் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னன்னு பார்க்கலாமா? ஹேபியஸ் கார்பஸ் பார்க்கலாமா? ஹேபியஸ் கார்பஸ்னால் என்ன? சேஃப்கார்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். சொன்னமா, சேஃப்கார்ட் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். இப்போ யாராவது தப்பே பண்ணாமல் சும்மா போயிட்டு நீ வந்து இந்த கேஸில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்க, ஓகே, ஸோ சும்மா போயிட்டு இந்த நிறையா மூவிஸில் சீரியல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க கரெக்டாக? ஸோ என்ன ஏதுன்னே கேட்க மாட்டாங்க, சும்மா யாராவது பணம் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உடனே போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லீகல் அரெஸ்ட்டுக்கு யூ கேன் புட் அ கேஸ். ஸோ அதுக்கு தான் ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்ற டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஹேபியஸ் கார்பஸ். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு மேண்டமஸ் இஸ் நத்திங் பட், இப்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா இல்லை ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா, ஓகே, ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஓகேவா, இவங்களெல்லாம் என்ன பண்ணுறேன், it protects the petitioner who, ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு பேங்க்கோ இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆஃபீஸோ இல்லை ஏதோ ஒரு ஏஜென்சி எங்கேயோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே யாருமே வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல இல்லை ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணல, அவங்க கொடுத்த அந்த டெட்லைனுக்குள்ளே அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்டோ இல்லை ஒர்க் பண்ணல, ஓகே, சம்திங் அவங்க வந்து உங்களுக்கு ஏதோ பண்ணணும், அந்த ஒர்க் அவங்க ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா என்ன பண்ணலாம்? இங்கெல்லாம் யூஸ்வலாக என்ன நடக்கும், அமைதியாக வந்து சரி ஓகே சீக்கிரம் பண்ணிவிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட வேண்டியது இல்லை? ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கோர்ட் என்ன பண்ணும், கோர்ட்டுக்கு நீங்கள் அழகாக போயிடலாம். கோர்ட் என்ன பண்ண போகுது, அதுக்கும் நீ உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அதுக்கு எதிராகவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொஹிபிஷன் அப்படின்னா
See, there is a thing called இப்போ லோவர் கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹை கோர்ட் இருக்கு, லோவர் கோர்ட் இருக்கு. ஸோ லோவர் கோர்ட் இந்த மாதிரியான கேசஸ் தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு திங் வந்து இருக்குது. there is a limit, ஓகேவா. ஸோ அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணி தேவையில்லாத கேசஸ் எல்லாம் டீல் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணும், ஹை கோர்ட் அதை வந்து ஸ்டாப் பண்ணுற அத்தாரிட்டி ஹை கோர்ட்க்கு இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், அதுதான் ப்ரொஹிபிஷன். நீ ஒன்றும் வந்து இந்த கேஸ் எல்லாம் வந்து பார்க்க வேணாம், இதை நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படி சொல்லி அழகாக வந்து மூஞ்சில் அடிச்சிற மாதிரி சூப்பராக வந்து சொல்லிட்டு போயிடும். ஸோ அடுத்து வந்து சர்டியோரரி அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒன்று சொன்னோம்ல, ஸோ அதே மாதிரி இந்த லோ லைக் வாட் இஸ் தட், இந்த லோவர் கோர்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, சரி ஓகே நம்ம கேஸ் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். எடுத்துகிட்டு இது என்ன பண்ணும், ஒழுங்காக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காது, தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா செம்மையாக வந்து அடிவாங்க யார்கிட்ட, ஹை கோர்ட்டுக்கிட்ட. ஸோ அதுதான் இங்கே வந்து ஓவர் ஸ்டெப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இங்கே என்ன பண்ணும், தப்பாக வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஹை கோர்ட் வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு கியூ வேரண்ட்டு அப்படின்னா, ஸோ கியூ வேரண்ட்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ நிறையா ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் எடுத்துக்கோங்க, இல்லை வேறு என்ன நம்ம எடுக்கலாம், ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃபீஸ் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா, சொல்லலாமா, சும்மா சொல்லுங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ. ஓகே, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா என்ன ஏதுனே தெரியாமல் அவங்கவுங்களுக்கு ஒரு ஜாப் போட்டு கொடுக்கறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இல்லீகல் ஜாப்ஸ் அன்வான்டாக அவங்களுக்கு என்ன லைக் என்ன அளவுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்கன்னே தெரியாமல் சும்மா ரேண்டமாக வந்து ஜாப்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கியோ வேரண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்க்கலாமா. எஸ், ரெடி, ஓகேவா, ரெடியா, புரிஞ்சுதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம், ஃபயர் போடலாம். இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க நான் சொன்னேன்றதுனாலயா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னப்பா, இவ்வளோ நேரம் நம்ம தானே பார்த்துட்டு இருந்தோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன, சொல்ல மாட்டிங்களா, அமைதியாக இருக்க போகிறீங்களா இன்னைக்கு கிளாஸில்? சரி, ஓகே. ஸோ இட் வாஸ் derived ஃப்ரம் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் USA அப்படின்றாங்க. ஓகே, இது வந்து எங்கேருந்து இந்த ரைட்ஸ் வந்து எடுக்கப்பட்டு தான், இந்த ரைட்ஸ் வந்து நம்ம யூஎஸ்ஏலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரியா, இந்த ரைட்ஸ் வந்து யூஎஸ்ஏலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அயர்லாண்ட், இங்கேருந்து எங்கேருந்து எடுத்திருக்கோம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அயர்லாண்டு. ஸோ தீஸ் ரைட்ஸ் cannot be taken away even by the government இல்லையா. ஸோ அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருக்குன்னு கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ திரும்ப வந்து கவர்மெண்ட் வந்து அதை மீற முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஈவன் கோர்ட் கூட வந்து அதில் என்ன பண்ண முடியாது, அதை வந்து தடுக்க முடியாது. ஓகே, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து தீஸ் ஆர் மேர் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கவர்மெண்ட். இது வந்து ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் பீப்புளுக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது, ஈக்குவாலிட்டி, அந்த மாதிரி எந்த மாதிரியான ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி. இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எப்படி வந்து லீட் பண்ணணும் ஃபார் இம்ப்ரூவிங் த பீப்புள்ஸ் வெல்ஃபேர் இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி நீ லீட் பண்ண போகிற, ஒரு கண்ட்ரியை நீ எப்படி வந்து கொண்டுட்டு போகணும், அந்த மாதிரியான செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீஸ் ரைட்ஸ் ஆர் என்ஃபோர்ஸபிளி பை அ கோர்ட் ஆஃப் லா அப்படின்றாங்க. என்னப்பா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு கலர் எடுப்போமா. ஓகே, ஸோ கோர்ட்டுக்கு பவர் இருக்கும். ஸோ கோர்ட்டுக்கு என்ன இருக்குது, பவர் இருக்குது, இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. த கோர்ட் ஹேஸ் த பவர் டு
follow these kind of rules. சரியா? So these are not enforceably in any court. So for example நான் வந்து poverty reduce பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த directive principlesல இருக்கு. என்னால reduce பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு ஓட முடியுமா ஒரு கவர்மெண்டால? அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் கோர்ட் வந்து எடுத்துக்காது இல்லை. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஹாவ் லீகல் சாங்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ லீகல் சாங்ஷன்ஸ் அப்படின்னா, அதாவது லீகல் அப்படின்னா ரிலேட்டட் டு லா அப்படின்னு சொல்லும். சாங்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு சப்போர்ட் இல்லைனா அத்தாரிட்டி அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு அஃபீஷியல் அத்தாரிட்டி ஒரு த சப்போர்ட் வந்து கிடைக்குது. ஸோ இங்கே அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ் அண்ட் மாரல். ஸோ மாரல்னா என்னப்பா? மாரல்னா என்னன்னு தெரியுமா? மாரல் அப்படின்னா வாட் இஸ் ரைட், லைக் ரைட் திங்ஸ் டு டூ இல்லை. அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும்? கவர்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும்? இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து ப்ராப்பராக செய்கிறாங்களா? கவர்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம சொல்கிற அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ப்ரைம் மினிஸ்டர் பிஎம் எடுத்துக்கலாமே. ஸோ அவங்க எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, கரெக்டாக லீட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க? பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ் அப்படின்றாங்க. These rights strengthen political democracy. Political democracy அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இன் த சென்ஸ் voting right. பீப்புளுக்கு voting right இருக்குது. ஃப்ரீடம் டு ஸ்பீச், பேச்சுரிமைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஈக்குவாலிட்டி. தென் கண்டஸ்டிங் எலெக்ஷன்ஸ் வந்து ஓட் பண்ணலாம்ல, கண்டஸ்டிங் எலெக்ஷன்ஸ். இது எல்லா ரைட்ஸுமே வந்து பீப்புளுக்கு இருக்குது. ஓகே, எஸ். தென் இங்கே என்ன சொல்கிறாங்க? இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பிரின்சிபிள்ஸ். ஓகே, அதே மாதிரி சோஷியல் எக்கனாமிக் டெமோக்ரஸி. எப்படி வந்து பாவர்ட்டியை குறைக்கலாம், எப்படி வந்து வெல்ஃபேர் எல்லாம் பீப்புள்ஸோட வெல்ஃபேரை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிவிக்ஸ் வந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எக்கனாமிக் சாப்டர் 1க்கு வருவோமா? எக்கனாமிக்கு வருவோமா? அநியாயத்துக்கு இருக்குதுப்பா. எஸ் கனகா, ஹாய்ப்பா. ஓகே, ஸோ பார்க்கலாமா? gross domestic product and its growth பார்க்கலாமா? gross domestic product, gross national product, அது மாதிரி நிறையா உங்களை குழப்பறதுக்குன்னு சூப்பராக வச்சுருக்காங்க. பார்க்கலாமா? டிசைனாக இருக்குது. 5 marks. Are you all ready? படிக்கலாமே. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். briefly explain various associated with measuring national income. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? நேஷ்னல் இன்கம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே 1 இயரில் எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எவ்வளோ இன்கம் கிடைக்குது. ஒரு வருஷத்தில் கூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லைக் பண்ணுறாங்க இல்லையா, க்ரியேட் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி எவ்வளோ இன்கம் வந்து 1 இயரில் கிடைக்குது அப்படின்ற மெஷர்மெண்ட்டு தான் நம்ம நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய பேரும் வச்சுருக்காங்க, வேறு என்ன வேலை இல்லை. ஸோ க்ராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், நேஷ்னல் டிவைடண்ட் இல்லைனா நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து இது இருக்குது. 3த்துக்கும் ஒரே மீனிங் தான். சரியா? வேறு ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க, வேறு ஏதோ ஒரு கொஷின்னு நம்ம போயிடக்கூடாது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கேட்டகரிஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்ன அப்படி சொல்லி பார்த்தோம். எஸ், கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு சிட்டி எடுத்துக்கோங்களேன். ஏதோ ஒரு சிட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு சிட்டி சொல்லுங்கள். இப்போ வந்து அந்த சிட்டியில் ஃபார்மர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார்மர்ஸோட ஒர்க் என்னப்பா? ஓகே, ஃபார்மர்ஸோட ஒர்க் என்ன? ரைஸோ வீட்டோ இது மாதிரி கல்டிவேட் பண்ணுறது. அப்படிங்க சிட்டின்னு சொல்லிகிட்டு இருக்க, கண்ட்ரி சொல்லிட்டுருக்கேன். எஸ், சென்னை. ஓகே, சென்னை எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ரைஸோ இல்லை வீட்டோ கல்டிவேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபேக்ட்ரி எடுத்துப்போம். ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோதிங் ஃபேக்ட்ரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். க்ளோத்ஸ் எல்லாம் மேக் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு என்ன எடுக்கலாம்? ஸோ இப்போ வந்து நம்ம படிக்கிறது விஷயத்துக்கு போகலாம். எஜுகேஷன் ரிலேட்டடாக போனீங்க அப்படின்னா
என்ன பண்ணலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து எடுத்துக்கலாமா? எஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களாம் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் ஆப் வந்து டெவலப் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதே மாதிரி டீச்சர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபீல்டு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ எல்லாருமே ஒரு ஒர்க்கில் இருக்காங்க, ரைட்? எல்லாருமே வந்து ஒரு ஒர்க்கில் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் என்ன பண்ண போகிறாங்க, பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண போகிறாங்க இல்லையா? சரி, ஓகே ஃபைன். இப்போது இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த gross national product அப்படின்னா என்ன, தென் gross domestic product அப்படின்னா என்ன? ஸோ gross domestic product ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ gross domestic product இஸ் நத்திங் பட் டோட்டல்ப்பா. ஓகே, ஸோ டெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகே, டிப்ரிசியேஷன் அப்படிலாம் ஒன்று சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் முன்னாடி டோட்டலாக எவ்வளோ அப்படின்றது தான். ஓகேங்களா? என்ன சப்ஜெக்டா? சோஷியல்ப்பா, சோஷியல். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா டொமஸ்டிக் இந்த சென்ஸ் கண்ட்ரிக்குள்ளார, இன்சைட் தி கண்ட்ரி என்ன பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் த குட்ஸ், ஓகே, எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி டோட்டலாக ஒரு கண்ட்ரியில் ஒரு வருஷத்தில் எல்லாமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் நான் இது எல்லாமே சொன்னேன். ஸோ எல்லாருமே ஒரு ஒர்க் வந்து பண்ணுறோம் இல்லை. ஸோ எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி டோட்டலாக எவ்வளோ இன்கம் கிடைக்குது அப்படின்றத பார்க்குறத சாரி, நான் தான் அது சேஞ்ச் பண்ணாமல் வந்துட்டேன். சாரிப்பா, சாரி. That's on me. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கரெக்ட் தமிழ் ஜோதிடன். எஸ், சூப்பர். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், gross domestic ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்களேன், இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோமா, என்னப்பா பேஜே இல்லை. ஓகே, இப்போது வந்து கிளாஸ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரைஸ் எடுத்துக்கிட்டா, ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்டிவேட் பண்ணுறோம். எவ்வளோக்கு கல்டிவேட் பண்ணுறோம், ஒரு 20 lakh 40 lakh அது மாதிரி சும்மா வச்சுப்போம். சும்மா நம்ம போடுறது தானே. நம்ம ஒரு 40 lakh எடுத்துப்போம். 12th சோஷியல் இல்லைப்பா, தெரியாமல் போட்டுட்டோம். ஓகே வேல்முருகன், சரிப்பா. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ஸ். இப்போ வந்து காரெல்லாம் எவ்வளோ, காரெல்லாம் வந்து கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ கார்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா அது எவ்வளோக்கு இருக்கும், சும்மா ரேண்டமாக ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைஸே 40னா கார் வந்து அதிகமாக வச்சுக்கலாமா கம்மியாக வச்சுப்போமா? சரி, ஓகே, சரி ஒரு 30 வச்சுப்போம். ஸோ அதே மாதிரி வேறு என்ன, ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனில் ஒரு 20 lakh. சர்வீசஸ் ஏதாவது அதுக்கு ஒரு 10 lakh, 10 50 100 lakhs வந்து நம்மளுக்கு டோட்டலாக வந்துச்சு. ஸோ டோட்டல் என்னப்பா 100 lakh. சரியா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், gross domestic product அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எவ்ரிதிங் இது எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற இன்கம் பற்றி பேசுகிறோம் இல்லை. ஸோ இதை தான் நம்ம gross domestic product அப்படின்னு சொல்கிறோம். இதே ஃபார் எக்ஸாம்பிள் gross national product, நேஷ்னல் அப்படின்னு வந்துட்டாலே, ஓகே, நேஷ்னல் அப்படின்னு வந்துட்டாலே என்ன எழுதிடணும், அப்ராட். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ண போது ஃபாரினுக்கு போயிடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ இன்ஜினியர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இந்தியன் இன்ஜினியர்ஸ் எல்லாமே எங்கே வேலை கிடைக்கிது மோஸ்ட்டாக, துபாய் அந்த மாதிரி இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் துபாய் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க துபாயில் வந்து ஏர்ன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஆனால் அவங்களோட ஃபேமிலி எங்கே இருக்கும், இந்தியனாக தான் இருப்பாங்க இல்லை, ஃபேமிலி வந்து இந்தியாவில் இருக்கும். அப்போ ஏர்ன் பண்ணதை எங்கே அனுப்புவாங்க, திரும்ப இந்தியாவுக்கே அனுப்ப போகிறாங்க, ரைட்டா? ஸோ இப்போ இது எப்படி நடக்கும், அதே மாதிரி நிறையா பேர் வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருப்பாங்க இல்லை, ஃபாரினர்ஸ்லாம் வந்து இந்தியாவில் இருப்பாங்க. ஸோ அவங்க திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாரினர்ஸ்லாம் இந்தியாவுக்கு இருக்காங்கன்னா இந்தியாவில் ஏர்ன் பண்ணி அவங்க ஃபாரினுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி தானே நடந்துகிட்ருக்கோம். ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா
ஸோ இது மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎன்பி அப்படின்னு சொல்கிறோன்னா க்ராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணுறோம், இன்கம் எங்கே கிடைக்குது, எங்கேருந்து, இன்கம் ஃப்ரம் லைக் இந்தியன்ஸ் அப்ராட் போகிறாங்க இல்லையா. ஸோ இந்தியன்ஸ் வந்து அப்ராட் போகிறாங்க, அதையும் அதே மாதிரி இன்கம் ஃப்ரம், சாரி கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுகிறோம், டைம் இல்லை, அதனால் ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா. இன்கம் வந்து என்ன பண்ணுறோம், ஃபாரினர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க இல்லையா, ஃபாரினர்ஸ் இன் இந்தியா, இந்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஜிஎன்பி அப்படின்னு சொல்கிறோம், க்ராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம வந்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லைக் டெப்ரிசியேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். டெப்ரிசியேஷன் இந்த சென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6-7 வருஷம் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ அப்போ வாங்கின மிஷின்ஸ் வந்து இப்போ நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்கும் இல்லை, ஒரு 7 years பேக் வாங்கின ஒரு மிஷின்ஸை இப்போயும் திரும்ப அதே மிஷின்லேயே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா எப்படி இருக்கும், கண்டிப்பாக அது வந்து ஓல்டு ஆகியிருக்கும்ல. ஸோ அதை தான் நம்ம டிப்ரிஷியேஷன், அதே நிலைமையிலே இருக்குமா, வேர்த் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 20 lakhsக்கு வாங்குறேன் அப்படின்னா அதே வேர்த் இப்போ இருக்குமா, எஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம், வேர்த் அதே மாதிரி இருக்குமா, இல்லை கரெக்டா, என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 20 அப்படின்னா ஒரு 5 lakhs வந்து கம்மி ஆகியிருக்கும். ஸோ இதை தான் சொல்கிறோம் டெப்ரிஷியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakh வாங்குறேன், அது ஒரு 2 மாறுது, 20 வாங்குறேன், அது ஒரு 15 வந்து மாறுது. ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், என்பிபி. ஸோ என்பிபி வந்து க்ராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்லேருந்து மைனஸ் டிப்ரிஷியேஷன். ஓகேங்களா, மைனஸ் டிப்ரிஷியேஷன். ஏன்னா எல்லா மிஷின்ஸும் ரொம்ப பழசாக போயிடுச்சு, அப்போ வேல்யூமே நம்மளுக்கு பழசாகிருக்கும், வேல்யூ பழசாகுது, வேல்யூமே கம்மியாகிருக்கும் சரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நேஷ்னல் இன்கம் வந்து படித்தோம் அப்படின்னா ஐ திங்க் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நேஷ்னல் இன்கம் அப்படின்னா லைக் எப்படி சொல்கிறது, எல்லா இன்கமும் வந்து இந்த இடத்துல மெஷர் பண்ண மாட்டாங்க சரியா. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கும், என்பிபின்னு ஒன்று படித்தோம்ல, இந்த டிப்ரிஷியேஷன் மொத்தமாக வரதோட கொஞ்சம் நீங்கள் மிஷின்ஸ் எல்லாம் பழசாயிடுச்சுன்னா அதோட வேல்யூவோட நாங்கள் லெஸ் பண்ணிப்போம். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணும், நேஷ்னல் மொத்த இன்கமையும் வந்து செக் பண்ணும்ல. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கும், இந்த என்பிபி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஓகே ஃபைன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் என்ன பண்ண போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. எதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நேஷ்னல் இன்கம் கொண்டு வரோம். ஓகேங்களா, ஸோ கண்ட்ரியில் எல்லா சிட்டிசன்ஸும் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை அந்த என்பிபியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பர்சனல் இன்கம்னா என்னப்பா, நேஷ்னல் இன்கம் மொத்த இன்கமும் பார்த்தாச்சு. பர்சனல் இன்கம் இந்த சென்ஸ் பர்சன் ஆர் பர்சனல் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும், ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் நேஷ்னல் இன்கம் இந்த சென்ஸ் மொத்த கண்ட்ரியும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒரு சிட்டிசன் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, இண்டிவிஜுவல் சிட்டிசனை பார்க்கறது தான். ஓகே, இண்டிவிஜுவல் சிட்டிசனை பார்க்கறது தான். இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்கம் இந்த சென்ஸ், ஸோ அவ்வளோதான் இண்டிவிஜுவல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம், ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபாதர் மதர் சன்னுன்னு எடுத்துக்கிட்டா, இப்போ ஃபாதருக்கு எந்த மாதிரி கிடைக்குது, கவர்மெண்ட்லேருந்து. ஃபாதர் வந்து வேலைக்கு போகிறாங்க, ஸோ சேல்ரி கிடைக்கும் இல்லை. ஸோ மதருக்கு என்ன கிடைக்கும், மதர் ஏதோ வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பென்ஷன் எடுத்துப்போம். ஒரு ஃபேமிலிக்கு எந்த மாதிரி கிடைக்கும் இன்கம் அப்படின்றது டோட்டலாக வந்து பார்க்குறப்ப
ஃபாதருக்கு சேலரி வந்து கிடைக்க போகுது, அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மதருக்கு வந்து பென்ஷன் கிடைக்குது, அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறது பர்சனலி சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது, டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் தட்? டிஸ்போசபிள் இன்கம். ஓகே, ஸோ டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன ஐடியா இருக்கா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சேல்ரி வாங்குகிறோம்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 50,000 வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 50,000 வாங்கிடுறேன். ஓகே, ஸோ ஒரு 50,000 வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? டிஸ்போசபிள்னா டேக்ஸ் கட்டுறோம்ப்பா. ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. எஸ், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. சேலரி வந்து போட்டாச்சு. ஃபுல்லாக கிரெடிட் ஆகுமா? கண்டிப்பாக கிடையாது. டேக்ஸாக வந்து ஒரு 5,000 போயிடும். இல்லை, டேக்ஸாக வந்து ஒரு 5,000 போயிடும். மீதி கைக்கு வரதே 45,000 தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம், டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதை நம்ம வந்து 3 டைப்ஸாக வந்து பண்ணலாம். ஓகே, 3 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஒன்றே ஒன்று தான் அவுட்புட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 சொல்கிறேன்னா 5 வந்து நம்ம எப்படிலாம் பண்ணலாம்? 4 + 1 5 தான், 3 + 2 5 தான். வேறு என்ன சொல்லலாம்? எப்படிலாம் எனக்கு 5 பண்ணலாம்? ப்ளஸ் தான் பண்ணணும்னு இல்லை, மைனஸ் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ எவ்வளோ ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுக்க முடியும் இல்லை? ஸோ அந்த மாதிரி க்ராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கொண்டு வரதுக்கு யூ ஹாவ் 3 மெத்தட்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம். தென் த செகண்ட் ஒன் இஸ், டு யூ நோ? தெரியுமா? செகண்ட் ஒன், yes, 10 minus 5. So expenditure income approach, then value added approach. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்மளுக்கு 3 டைப்ஸாக வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 டைப்ஸ் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது இதை 3ஆக பிரிச்சுக்கிறோம். expenditure, income, then value added. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒன்றும் இல்லை. எஸ், எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். இதே இன்கம் அப்படின்றதுல எவ்வளோ வரும், எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட். ஈஸியாக இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட், எவ்வளோ வந்து வேல்யூ வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்தில் இப்போ இங்கே பாருங்களேன், ஆடிங் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஆல் த ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ராடக்ட் இன் தி கண்ட்ரி டியூரிங் அ ஸ்பெசிஃபிக் பீரியட். நான் என்ன அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன டைம் எடுத்தோம்ல, அதே மாதிரி ஃபார்மர்ஸ் எடுத்துக்கலாமா? அதே மாதிரி ஃபார்மர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார்மர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட் எல்லாம் க்ரோ பண்ணுறாங்க. சரியா? ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வீட் வந்து க்ரோ பண்ணுறாங்க. உடனே வந்து ஃபேக்ட்ரி என்ன பண்ணும், ஃபேக்ட்ரி என்ன பண்ணும், ப்ரெட்டை மேக் பண்ணும். திரும்ப ஷாப் என்ன பண்ணும், ப்ரெட்டை செல் பண்ணுவாங்க. ப்ரெட்டை செல் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமர் நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு ப்ரெட்டை வாங்கிட்டு வந்துடுவோம் இல்லையா? கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கிறோம். இப்போ பாருங்களேன், ஓகேவா? இப்போ நம்ம வந்து எவ்வளோ மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து எவ்வளோ மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். ஓகே, நம்ம எவ்வளோ மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, எந்த செக்டார்ஸ் வேணாலும், எந்த ஃபீல்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். சும்மா ரேண்டமாக நம்ம வந்து எவ்வளோ ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ வந்து என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம எழுதுவோமா? சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸு, ஒய், இசட்டு,
அப்படின்னு நான் 3 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் வந்து ஒரு 20,000க்கு என்ன பண்ணுது, ஒரு ஒரு லைக் எப்படி சொல்லலாம், வீடு வாங்க முடியாது 20,000க்கு. ஒரு என்ன சொல்லலாம், 20,000க்கு என்ன இருக்கும், மொபைல் ஃபோன் வந்து வாங்குறாங்க. சரியா, 20,000க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறாங்க. அண்ட் ஒய் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டிவி வந்து வாங்குறாங்க. ஒரு கம்மி ப்ரைஸ், ஒரு 37,000 சம்திங் வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 37,000 வச்சுப்போமா. ஸோ இசட் வந்து சம்திங் ஒரு 5 lakh இல்லை ஒரு 15 lakhக்கு ஒரு ரோடு வந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரோடு வந்து போடுறாங்க. இப்போது என்ன சொல்லுவீங்க, டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்த சென்ஸ் கூட்ஸ் அண்டு சர்வீசஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஒரு கண்ட்ரிக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒரு வருஷத்தில் டோட்டலாக எவ்வளோ இன்கம் கிடைக்குது அப்படின்றது தான் க்ராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போது நான் இந்த மாதிரி ஒரு 3 விஷயமா எடுத்துக்கிறேன். ஸோ மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமாக நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபேமிலி நடத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் வாங்குறான். ரோடு போடுறதுன்றது அதில் வராது, பட் ஸ்டில் சும்மா வந்து எடுத்துக்கலாம். ஓகே, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம், நெட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, கன்சப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னென்ன கொடுக்கலாம், என்னென்னலாம் வந்து லைக் எப்படி சொல்கிறது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து பீப்புள் வெல்ஃபேர்க்காக பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன வெல்ஃபேர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் போட்டு தரது, ரோடு போட்டு கொடுக்கறது, ஒரு ஸ்கூலு, ஒரு ரயில்வேஸு இல்லையா, ட்ரெயினுக்கு ரயில்வேஸு இதெல்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ வந்து கவர்மெண்ட் இது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுது. இதே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள், ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துப்போம். நம்ம அது சொன்னோம்ல. ஸோ ஃபேக்ட்ரி எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, மிஷின்ஸ் எல்லாம் வாங்க போகிறாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனி அப்படின்னா, இல்லை ஒரு காலேஜ் எடுத்துக்கோங்களேன். அந்த காலேஜுக்கு என்ன வேலை, சும்மா பில்டிங்காக கட்டி வைக்கிறதா வேலை. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதே வந்து ஒரு கன்சப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபுட்டு, நம்ம வீட்டில் என்னென்ன செலவாகும் ஃபுட்டுக்காக, தென் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோத்ஸ்க்காக, இல்லை மொபைல் வாங்கணும், டிவி வாங்கணும், வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா திங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து சொல்கிறோம். இந்த இடத்துல நெட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஓகேவா, வெளியில் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்கு வருது, இங்கேருந்து வெளியில் போகிறது. ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எவ்வளோ வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்றது, லைக் எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஒன்ல சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இன்கம் அப்ரோச் அப்படின்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஆமாம், எஸ் கரெக்டுப்பா, எஸ் வேல்முருகன் ரைட். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த இன்கம் அப்ரோச்சில் நம்ம என்ன சொல்ல போகிறோம், எரேஸ் பண்ணிடலாமா. ஸோ இன்கம் அப்ரோச்சில் ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ ஒவ்வொருத்தவங்களும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு 100 rupeesக்கு வந்து ஒரு பொருள் வாங்குகிறேன். ஓகே, எனக்கு என்ன ஆகியிருக்கு, நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக, நான் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஒருத்தவங்களுக்கு, எனக்கு லாஸு. இன்னொருத்தவங்களுக்கு என்னது, அது ஏர்னிங்ஸ் தானே. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 100 ரூபாய் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. ரைட், ஸோ அப்படி வந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த 100. ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்கம் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம போன இதில் சொன்னோம்ல, இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம். ஸோ ஃபார்மர்ஸ், ஃபேக்ட்ரி, ஷாப், அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த இடத்துல இன்கம் இருக்கும். கரெக்டாக, இப்போது வந்து இங்கே ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு லேண்ட் இருக்குப்பா, சரியா. இப்போ அந்த லேண்டை வந்து இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு வீடு கட்டி வச்சுடுறீங்கன்னா அதோட ரெண்ட்டு உங்களுக்கு ஒரு சம்பளமாக வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி லெண்டிங் அமௌண்ட்டு இல்லை, கடன் கொடுத்தவங்க வந்து உங்களுக்கு திரும்ப கொடுக்குறாங்க. அது மாதிரி எந்தெந்த வகையில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வருது அப்படின்றது, ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல வேஜஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கர்ஸ் ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் கொடுக்குற பெய்ட் அமௌண்ட், அதே மாதிரி
ரெண்ட்டு, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இந்த சென்ஸ் நம்ம சொன்னோம்ல அந்த லெண்டிங் அமௌண்ட்டு. ஸோ ப்ராஃபிட்னா வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், ஏதோ வந்து ஒரு ஷாப்பில் வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டாங்க, ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிளாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வேல்யூ ஆடட் அப்ரோச், அதே மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூ ஆடடுக்கு நம்ம சொன்னோம்ல அதே திங் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நான் அந்த சொன்னேன்ல அந்த ஃபேக்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸ் வந்து வீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஃபேக்ட்ரி என்ன பண்ண போகுது, ப்ரெட் வந்து பண்ண போகுது சொல்லிட்டு ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், மில்லுக்கு போயிட்டு என்ன ஆகும், அந்த வீட்டெல்லாம் பவுடர் இந்த சென்ஸ் ஃப்ளாராக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த ஃப்ளார் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஃபார்மர்ஸ் எடுத்துக்கிறேன், தென் வந்து நம்ம மில் எடுத்துப்போம், தென் திரும்ப ஃபேக்ட்ரி, தென் திரும்ப வந்து என்ன வரும், என்னது ஃபேக்ட்ரியிலேருந்து ஷாப்புக்கு வருது இல்லையா. ஸோ அப்போ 4 பேர் இங்கே இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு ஒரு 20 ரூபாய்க்கு நம்ம வச்சுப்போம், ருபீஸ் ஒன்லி 20, கம்மி அமௌண்ட்டில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஒரு 20க்கு நான் வந்து வீட் வந்து கல்டிவேட் பண்ணி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எஸ், நான் கொடுத்துட்றேன். இந்த மில்ல என்ன சொல்கிறாங்க, 40 ருபீஸ் ஆகுதாமா. ஓகே, புரியுதா, 40 ருபீஸ். பட் ஆல்ரெடி வந்து 20ல் இருந்து தான் வீட் வந்து கிடச்சிருக்கு, அது பவுடராக மாற்றுறதுக்கு 40 அப்படின்றாங்க. பவுடர் இந்த சென்ஸ் ஃப்ளாராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து 40 வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கே புரியுதா, அதுக்கு 40யா எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க, அதுதான் இது வேல்யூ ஆடட் அப்ரோச். புரியுதா. ஸோ அது ஃப்ளாராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி இது 20 ருபீஸு இல்லையா. ஸோ அப்போ எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு 20 வந்து ஆட் ஆகியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு காமெடி பாருங்கள், இங்கே ஃபேக்ட்ரிக்கு போகுது. ஸோ ஃபேக்ட்ரியில் என்ன ஆகும், இப்போது ஃபேக்ட்ரிக்கு போயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு எவ்வளோ வச்சுப்போம், ஒரு எவ்வளோ வைக்கலாம், இது ஒரு 20 ஏற்றுதுன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு 70 வச்சுக்கலாமா, ஏன்னா ப்ரெட்டு மேக் பண்ணுறாங்கல்ல. ஸோ வந்து நம்ம ஒரு 70 வச்சுக்கலாம். இவங்க என்னப்பா பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, 10 ரூபா. அடப்பாவி, உனக்கு அந்த பவுடர்லேருந்து ப்ரெட்டு 10 ரூபாய்க்குள்ளே வந்துடுது. வேல்முருகன், சும்மா ஒரு 70 வச்சுப்போம். எல்சி ஒவ்வொரு இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் காமிச்சிட்டே வர போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஷாப்பில் வந்துடுச்சு இல்லை, ஷாப்பில் வந்துடுச்சு. லாஸ்ட்டாக இதுக்கான வேல்யூ வந்து 100ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க, 30. ஸோ பாருங்களேன் எத்தனை, 20, 20, 30, 30, 60, 40, 90. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ ஆட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இவங்க வந்து ஒரு 20 ஆட் பண்ணுறாங்க, திரும்ப இவங்க ஒரு 20 ஆட் பண்ணுறாங்க, இவங்க ஒரு 30 ஆட் பண்ணுறாங்க, இவங்க ஒரு 30 ஆட் பண்ணுறாங்க. எஸ், 3 + 3 6, 2 + 2 4, 30 + 40 100 இல்லையா. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிடிபி வந்துருச்சு 100. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேல்யூ ஆடட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ டீ போடணும். ஓகே, டீ போடணுன்னா டேரெக்டாக டீ வந்துட போகிறதில்ல, மில்க் வேணும், டீ பவுடர் வேணும், சுகர் வேணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறது தான், இப்படி தான் டீ கிடைக்கிது. அப்போது அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் சேர்ந்து தான் நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கிது இல்லை. ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வேணும்னா வி வாண்ட் த திங்ஸ் ரைட். ஸோ இதை தான் நம்ம இன்டர்மீடியட் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் எந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகுது அப்படின்றது. ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்றது தான் நம்ம இங்கே படிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப ஈஸி. வாட்ஸ் தி டைம் ரைட் நவ், டைம் என்னாச்சு, எஸ் ஓகேவா, பார்க்கலாமா. எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம், சிம்பிளாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ க்ரோத் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, ப்ரொடக்ஷனை மட்டுமே நம்பி இருக்க போகிறது தான் வந்து க்ரோத் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ க்ரோத் இந்த சென்ஸ் எப்படி வந்து ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு ரைஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன், ஒரு 100 ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 100 tons ஆஃப் ரைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த வருஷம் நான் இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ 100 வருஷம் இந்த டைம் வந்து 100 இருக்குது அப்படின்னா அதை நெக்ஸ்ட் டைம் 120 பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்க்ரீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், க்ரோத் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஆனால் டெவலப்மெண்ட் இப்படி கிடையாது, ஓவர் நைட்டில் வந்துட போகிறது கிடையாது இல்லையா. ஸோ டெவலப்மெண்ட் இந்த சென்ஸ் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ண போகிறீங்க ரைட். ஒரு நாளில் ஹாஸ்பிட்டல் கட்டிட முடியுமா, இன்றைக்கி நைட் பார்க்குறீங்க அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டல் ரெடி ஆகிடுமா,
இல்லை. ஸோ அது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமே, நீங்கள் எல்லாம் நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கோம் இல்லை. இப்போ ஸ்கூல் எப்படி இருக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ஸ்கூல்லலாம் பார்க்குறப்ப என்ன இது, இந்த ஸ்கூல் என்ன, ஏன் தான் இந்த ஸ்கூலில் சேர்ந்தோம் அந்த மாதிரிலாம் தோணும்ல. ஆனால் மற்ற ஸ்கூல்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ இவன் பாரு எவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான், நம்ம பாருங்க அப்படின்னு நம்ம தோணும் இல்லை. ஆனால் அதே ஸ்கூலே வந்து நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கும், அந்த ஸ்கூல் பாருங்களேன் எப்படி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போ புரிஞ்சா க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும். இப்போ இங்கே வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் இன் த அவுட்புட் ஆஃப் த எக்கனாமி. ஜஸ்ட் என்ன பண்ண போகுது, ப்ரொடக்ஷனை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போகுது. இங்கே அட்வான்ஸ்மெண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸே மாற்ற போகுது. ஓகே, ஒரு டீசென்ட் லைஃப் எல்லோரும் வந்து லீட் பண்ணணும், ஓவரால் ஹாப்பினஸ். ஸோ அந்த பீப்புளோட வெல்ஃபேர்க்காக எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோவாக இருக்கும். நேரோ இந்த சென்ஸ் ரொம்ப கம்மி. ப்ரொடக்ஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அது மட்டும்தான். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வேர்டை வச்சே நீங்கள் எப்படிலாம் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், ப்ராடர். எஸ், ப்ராடர்னால் எப்படி, ஸோ எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டலாம், ஒரு ரோடு போடலாம் இல்லை ஸ்கூல்ஸு, இதெல்லாம் இந்த பேசிக்கான திங்ஸை எப்படி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றது தான் ப்ராடர் கான்செப்ட். இப்போது இந்த இடத்துல குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ குவான்டிடேட்டிவ் இந்த சென்ஸ் லைக் எப்படி சொல்லலாம், இந்த குவான்டிடேட்டிவ் எதை லீட் பண்ணியிருந்தோம்னா போன கான்செப்டில் பார்த்தோம்ல, இந்த ஜிடிபி, இந்த இன்கம் பற்றி இதெல்லாம் விஷயம் இருக்குல்ல. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் இதுலேயும் ப்ரொடக்ஷன் வரும். இந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கறது தான் என்னது குவான்டிடேட்டிவ். ஆனால் இது குவான்டிட்டியை பார்க்காது, குவாலிட்டியை மட்டும்தான் பார்க்கும். சேம் எக்ஸாம்பிள் அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க, என்னது ஹாஸ்பிட்டல்ஸ் பெட்டர்மெண்ட் அதெல்லாம். ஸோ ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷனை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸி, கம்மி டைமில் பண்ணலாம். ஆனால் இது அப்படி கிடையாது இல்லை. ஸோ டெவலப்டு நேஷன்ஸில் நிறைய நேஷன்ஸில் இதெல்லாம் ஆல்ரெடி டெவலப்டாக இருக்கும். ஸோ அந்த டெவலப்டு நேஷன்ஸில் திரும்ப ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். இங்கேயும் அதே மாதிரி இதை எப்படி இன்னும் டெவலப் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் வி நீட் டு இம்ப்ரூவ் இட், ரைட். அதுதான். ஸோ நேஷ்னல் இன்கம் இங்கே இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வந்து பர் கேபிட்டா இன்கம். ஸோ பர் கேபிட்டா இன்கம் இஸ் நத்திங் பட் எப்படி சொல்லலாம், ஸோ டிவைடட் பை நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ பாப்புலேஷன் வந்து இருக்குது ஒவ்வொரு பர்சனுக்கும். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் கிடைக்கக்கூடிய மணி, கேபிட்டா இந்த சென்ஸ் மணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் கிடைக்கக்கூடியது டோட்டல் பை பாப்புலேஷன், மொத்த பாப்புலேஷனில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஒரு நேஷ்னல் இன்கம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நேஷ்னல் இன்கம்னா ஒரு 1000 crores எடுத்துக்கலாம். ஸோ 1000 crores அப்படின்னா ஒரு 100 people இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 10 lakh கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பர் கேபிட்டா இன்கம். ஸோ இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா சர்டைன், இந்த கொஞ்ச நாளுக்குள்ளே, இந்த 1 yearக்குள்ளே நான் இவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இல்லையா. ஆனால் அது அப்படி கிடையாது, ஒரு 10 years ஆகும் கம்ப்ளீட்டாக எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஸோ இங்கே வந்து 3 things கொடுத்துருக்காங்க, அக்ரிகல்ச்சுரல் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறமா இந்தியா ரொம்ப புவராயிடுச்சு. இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவர் புவராக வந்து மாறிடுச்சு. ஸோ அப்போ நம்ம எதுலலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம், நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபர்ஸ்ட் பீப்புள் வாண்ட் ஃபுட் இல்லையா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இந்த சென்ஸ் வேலை கிடைக்கணும். ஸோ வேலை கிடைக்கணும், ஃபுட்டு வேணும். ஓகே, ஸோ ஃபுட்டு வேணும். ஓகே, ஸோ அதே மாதிரி நியூ எக்கனாமிக் எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ எக்கனாமிக் ஸ்ட்ராங்கராக இருக்கணும் இல்லையா. ஸோ பணமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த 3 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டாக. ஸோ இப்போ இந்த அக்ரிகல்ச்சரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த அக்ரிகல்ச்சரில் என்ன சொல்கிறாங்க, டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சரல் இம்போர்ட்ஸ் ஆஃப் தி ஃபாரின் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு அக்ரிகல்ச்சரல் பண்ணணும், ஃபார்மிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபுட் வேணும் இல்லை, ஃபார்மிங் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் பண்ணணும்ப்பா, நிறைய சீடு வேணும், சீடுலேருந்து நம்ம பெட்டராக எப்படி ஃபார்மிங் பண்ணலாம். ஸோ இரிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும்ல, நம்ம அதில் எழுதுவோமா,
ஃபுட் வேணும், அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீடு வேணும், இரிகேஷன் தேவை, அதுக்கு ஃபேரான ப்ரைஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஃபார்மர்ஸ்க்கு. அது முன்னாடி இல்லை. ஸோ அப்போ ஃபேர் ப்ரைஸ் வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கணும். க்ரீன் ரெவல்யூஷன் சொல்லலாமா? க்ரீன் ரெவல்யூஷனு. ஸோ ஃபுட்டுக்கு ஒரு பாலிசி கொண்டு வரணும், அதுதான் இந்த அக்ரிகல்ச்சுரல் பாலிசி, க்ரீன் ரெவல்யூஷன். இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அக்ரிகல்ச்சுரலுக்குன்னு ஒரு பாலிசி வேணும், எனக்கு ஃபுட்டு வந்து நல்லா வந்து கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஃபார்மர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஃபீல்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஃபார்மிங்க்கு வந்து கம்மியான ப்ரைஸ் கொடுக்கறது, கம்மியான அமௌண்ட் இன்கம் வருது, அதெல்லாம் கிடையாது இல்லையா? ஸோ அதையுமே நம்ம வந்து பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் வந்து பாலிசிஸ் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபுட்டு கிடச்சிருச்சு, என்ன வேணும் நெக்ஸ்ட், என்ன வேணும், ஜாப் வேணும் இல்லை, டெக்னாலஜிஸ் எல்லாம் மாறணும். அப்போ புது புது டெக்னாலஜிஸ் நம்மளுக்கு தேவை. ரிசர்ச்சு, எப்படிலாம் ரிசர்ச் பண்ணி என்னென்னலாம் தேவை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லாத்துலேயும் இந்த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதை எழுதி விட்டுருங்க எக்கனாமிக்கில், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணுறது தான் எம்ப்ளாய்மெண்ட்டு, ரிசர்ச், டெவலப்மெண்ட், இதெல்லாம் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது? இண்டஸ்ட்ரி இஸ் நாட் ஒன்லி கோயிங் டு டூ தீஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் ஆல். இது வந்து இன்னொன்று பண்ணும், அக்ரிகல்ச்சரலுக்கும் இது ஹெல்ப் பண்ண போகுது, ட்ரேடு பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1948 பாருங்களேன், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாலிசி, சுகர் இண்டஸ்ட்ரி பாலிசி, ப்ரைஸ் பாலிசி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1990 ஓகே எக்கனாமிக் பாலிசி வந்து கொண்டு வந்தாங்க. எக்கனாமிக் பாலிசி அப்படின்னா இந்தியாவோட எக்கனாமிக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து வந்துச்சுப்பா. சரியா? இந்தியாவோட எக்கனாமிக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து வந்துச்சு. அப்போது அதுக்கு நம்ம ஒரு பாலிசி, மெயின் திங் நம்மளுக்கு தேவை, அதுதான் வந்து எல்பிஜி அப்படின்னு சொன்னோம். அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த இடத்துல நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்துடும் இல்லையா? அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்ற ஒரு விஷயம் இருக்காது. ஸோ தட் என்ன ஆகும், எல்லாருமே வந்து ஈக்குவலாக வந்து எம்ப்ளாய்டு ஆகிடுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ ஓவரால் எக்கனாமிக் க்ரோத்தை இந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பாலிசி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆஃப் த கண்ட்ரி சிக்னிஃபிகண்ட் மேனர். ஓகே, தட்ஸ் இட். அப்போ இந்த இடத்துல வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னலாம் இன்க்ரீஸ் ஆகும், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ ஃபாரின் கம்பெனிஸ்லாம் நிறையா வருமா, ப்ரைவேட் கம்பெனிஸ், அதே மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ்லாம் வரும். ஸோ எக்கனாமிக்கோட க்ரோத் நம்ம சூப்பராக இந்த விஷயங்கள்னால இம்ப்ரூவ் பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் ஒரு பாலிசி இருந்தால் தானே இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ தான் வந்து ஒரு ஃபாரின் கம்பெனிஸ்லாம் வரும். ஓகே, அவ்வளோதான். சரியா? ஸோ சிம்பிளாக எப்படிலாம் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா படிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கிளாஸில் பண்ணோம். ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு, திரும்ப நான் லைன் பை லைன் ஃபர்ஸ்ட் மாதிரி டீச் பண்ணிருந்தா ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அதனால் ஓகே, ஸோ கான்செப்ட் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, போய் பார்த்துட்டு ஈஸியாக படித்து எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாமா? டைம் அப், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். எஸ் கைஸ், பாய் பாய், தேங்க்யூ ஸோ மச்.